தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்தி திணிப்பை மத்திய அரசு மீண்டும் கையில் எடுத்திருக்கிறதா? வணக்கம் தாஸ். வணக்கம் பத்மநாபன். இந்தி திணிப்பை மத்திய அரசு கையில் எடுத்திருக்கிறதா அப்படின்னு சொன்னீங்க. கையில் தான் எடுத்திருக்கிறது. அது எந்த பெயர் அப்படின்னா, இந்த புதிய கல்விக் கொள்கை, அதன் பெயரில் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்பை கையில் எடுத்திருக்கிறது அப்படின்றதுதான் தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்புகள் உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். குறிப்பா உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற, இந்த வாரணாசியில் நடைபெற்ற தமிழ் சங்கம் 3.0 நிகழ்ச்சியில் இந்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் செய்தியாளர் சந்திப்பில் என்ன தெரிவிக்கிறார்னா, மத்திய அரசாங்கத்தோட இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு அரசாங்கத்தின் நிதி உதவி தர முடியாது. பெரும்பாலான மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டு விட்ட நிலையில் தமிழ்நாடும் இதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு அரசியலமைப்பின் சட்டத்திட்டங்களுக்கு படி நிதி உதவியை வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு தர்மேந்திர பிரதான். இது கடுமையான விமர்சனங்களையும் கடுமையான அதிருப்திகளையும் தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்குது. பத்மநாபன், கல்வித்துறைக்கென 2152 கோடியை விடுவிக்க முடியாது, 2152 கோடியை விடுவிக்க முடியாது அப்படின்னு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருப்பதுதான் இப்போது விவாத பொருளாக ஆகியிருக்கிறது. இதற்கான காரணம் என்பது, நீங்கள் அந்த புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதும், தமிழகத்தில் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக இருமொழி கொள்கை தான் நாமல் பின்பற்றி வருகிறோம். தமிழ் அல்லது தொடர் மொழியாக ஆங்கிலம் இங்கு இருக்கிறது. ஆனா அவரவர் மாநிலத்தின் தாய்மொழி, தொடர்பு மொழி, அதெல்லாம் இன்னும் பிற மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது பிற மொழி ஒன்றை உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் வேற எந்த மொழியை இவங்க சொல்லுவாங்க? இந்தி தான் ஆப்வியஸ். அப்போ மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணிக்க பார்க்கிறார்கள் மத்திய அரசு அப்படின்றதான் இங்க தமிழகத்தில் கடுமையான அதிருப்தி அலைகளை உருவாக்கி இருக்கிறது. பத்மநாபன், நம்ம 1963ஆம் ஆண்டு அலுவல் மொழிகள் சட்டத்தின் 3வது பிரிவில் இந்தியை அலுவல் மொழியாக பின்பற்றாத மாநிலங்களை பொறுத்தவரையில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான தகவல் பரிமாற்றம் ஆங்கில மொழியில் தான் இருக்க வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். 1963. அப்போ 1965ஆம் ஆண்டில் இந்தியை அலுவல் மொழியாக மாற்ற அப்போதைய காங்கிரஸ் அரசு நடவடிக்கை எடுத்தது. 1963, 65இல் இந்தியை அலுவல் மொழியாக மாற்ற காங்கிரஸ் அரசு நடவடிக்கை எடுக்கிறது பத்மநாபன். அப்ப அதனை எதிர்த்துதான் தமிழ்நாட்டில் மக்களும், தமிழ்நாட்டில் பல்வேறு போராட்டங்கள், தீவிரமான இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் பற்றி எரிகிறது தமிழ்நாட்டில். அப்பதான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 23/1/1968, 63 ஆரம்பிக்கிறது, 65 இந்தியை அலுவல் மொழியாக காங்கிரஸ் அரசு முயற்சிக்கிறது, 68இல் தமிழ்நாட்டில் பற்றி எரிகிறது. அப்போ 23/1/1968 தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து எல்லா பள்ளிகளிலும் மும்மொழி திட்டத்தை அகற்றிவிட்டு தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளுக்கு இடமளித்து இந்தி மொழியை அறவே நீக்கிட இந்த மாமன்றம் தீர்மானிக்கிறது அப்படின்னு வரலாறு போற்றத்தக்க தீர்மானத்தை பேரறிஞர் அண்ணா தலைமையிலான அரசு நிறைவேற்றியது. இதுதான் வரலாறு. அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களும் இதே கொள்கையில் உறுதியாக இருந்தார். 13/11/1986 அன்று இருமொழி கொள்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் தலைமையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த பரிந்துரையில் ஒன்றாக மும்மொழி கல்வி குறித்து கூறப்பட்டுள்ளது. அப்போ நீங்க புரியுதா? இப்போ அப்படியே நம்ம இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்துல பார்க்கும் பொழுது என்ன பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மும்மொழி கொள்கை குறித்து பேசும்போது அதில் ஒன்றாக மும்மொழி கொள்கை குறித்து கூறப்பட்டுள்ளது. அதில் தாய்மொழி, இணைப்பு மொழியாக ஆங்கிலம், 3வது ஒரு அயல் மொழியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்றும், இந்தி பேசும் மாநிலங்கள் தாய்மொழியான இந்தி, இணைப்பு மொழியான ஆங்கிலம் மற்றும் 3வது மொழியை தாங்களே தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்றது அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் இருக்கு. இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இங்க மீண்டும் மீண்டும் நம்ம தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஐயா தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா மணியரசன் தொடர்ச்சியா பல நூல்கள் வாயிலாக இந்த கருத்தை பதிவு செய்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது, நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். மொழி பேசும் மாநிலங்கள், இல்ல சாதிய கட்டமைப்பில் சிக்கிக்கொண்ட மாநிலங்கள், பின்தங்கிய மாநிலங்கள் அப்படிலாம் சொல்லுவானா, இங்க இந்தியாவில் இருக்கக்கூடியது மிக முக்கியமான 2 பிரச்சனை தான். அதாவது இந்தி பேசும் மாநிலங்கள், இந்தி பேசாத மாநிலங்கள். இந்தி பேசும் மாநிலங்கள் மற்றும் இந்தி பேசாத மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனையை தான்
எல்லாவற்றுக்கும் காரணம் அப்படின்னு அவர் நிறைய நூல்கள் மூலம் பதிவு செய்திருக்காரு. இப்போ நம்ம பார்க்கும்போது பத்மநாபன், அந்த மூன்றாவது அயல்மொழி அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்தி வந்துருது. அப்போ நீ பெரும்பாலான மாநிலங்கள் பேசக்கூடியது இந்தி தானே, அப்போ இந்தி அவங்களுக்கு இயல்பா வந்துருதா? ஆனா நமக்கு பிராந்திய மொழிகள், தென் மாநிலங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு தாய்மொழி தமிழ், அடுத்து தொடர்பு மொழி ஆங்கிலம் அப்படின் போது அடுத்து நம்ம இந்தி வருது. அப்போ நாம் கடினப்பட்டு கற்றுக்கொள்ள திணிக்கப்படுகின்ற ஒரு மொழி அவர்களது தாய்மொழியாக இருக்கிறது இயல்பாகவே. அப்போ ஒரு 90 பேருக்கு வந்து இது வந்து ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய திட்டம், மீதி 10 பேருக்கு அல்லது 10 பேருக்கு ஆதரவாக, அப்ப 90 பேருக்கு ஆதரவாக இருக்கு. அந்த 10 பேரை வந்து நீங்க வந்து திணிக்க பாக்குறீங்க அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா? இதைதான் தமிழக அரசு தொடர்ச்சியாக எதிர்த்து வருகிறது. மீண்டும் 68 இந்தி எதிர்ப்பு போராட்டம் போல் மீண்டும் இங்கு கிளர்ந்தனையும் அப்படின்னா கூட இதன் மீது அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து வருவதை நம்ம பாக்குறோம் பத்மநாபன். ஆமா, கண்டிப்பா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப மும்மொழி கொள்கை அப்படின்னா ஒரு சில கட்சிகள், ஒரு சில அமைப்புகளை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க, மும்மொழி கொள்கை இந்தி கத்துக்கிறது நல்லது தானே, இந்தி கத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும், இந்தி கத்துக்கிறதுனா என்ன, இந்தி ஒரு திமுக காரர்கள் இல்ல அதிமுக காரங்க நடத்துற பள்ளிகள்ல எல்லாம் இந்தி நடத்துறாங்களே அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அங்க வந்து இந்தி கத்துக்கிறாங்க, அங்க மட்டும் மும்மொழி கொள்கை இருக்கலாம், ஆனா வந்து தமிழ்நாடு முழுவதும் மும்மொழி கொள்கை இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இல்லையா? இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? பத்மநாபன், இந்தி யாருக்கு தாய்மொழி? நீங்க நல்லா கவனமா பாருங்க. தமிழ்நாடு தமிழ் மொழி, கேரளா மலையாள மொழி, ஆந்திரா தெலுங்கானா தெலுங்கு மொழி, கர்நாடகா கன்னட மொழி, மகாராஷ்டிரா மராத்தி மொழி, குஜராத் மொழி, பஞ்சாப் பஞ்சாபி மொழி, ராஜஸ்தான் மார்வாரி மேவாரி மொழிகள், ஹரியானா மொழி, இமாச்சல பிரதேசம் மகாராஷ்டிர பஹாரி மண்டேலி மொழி, காங்கிரி பிலாஸ்புரி சாம்பேலி மொழிகள், ஜம்மு காஷ்மீர்ல டோக்ரி பாடி லடாக்கி மொழிகள், உத்தரகாண்ட்ல கடுவாலி கும்மணி மொழிகள், உத்தரப்பிரதேசத்துல பிரஸ்பாஷா கரிபோலி அவதி கன்னோஜி போஜ்புரி பந்தேலி பகேலி மொழிகள், பீகார்ல போஜ்புரி மைதிலி மொழிகள், ஜார்க்கண்ட்ல சந்தாலி மொழி, சத்தீஸ்கரில் கோர்பா மொழி, மத்திய பிரதேசம் மால்வி நிம்மதி பகேலி மொழிகள், மேற்கு வங்கம் வங்க மொழி, ஒடிசா ஒரியா மொழி, வடகிழக்கு மாநிலங்கள் இதே போல அசாம் நேபாளி போடோ காரோ. இதில் இந்தி யாருக்கு தாய்மொழி? ஆனா இதுல ஒரு விஷயம் கவனமா வந்து நம்ம பார்க்கணும். இவ்வளவு மொழிகள் பேசிய மாநிலங்கள் எல்லாவற்றிலும் இந்தியை அவர்கள் திட்டமிட்டு புகுத்தி விட்டதன் விளைவுதான் இந்தி கத்துக்கிட்டா இந்தியா முழுமைக்கும், இந்தி கத்துக்கிட்டா இந்தியா முழுமைக்கு போயிடலாம், இந்தியை தான் நாங்க பிரதானப்படுத்துவோம், இந்தி தான் அயல் மொழியா வரணும் அப்படின்ற ஒரு போக்கு திணிப்பு இருக்கு இல்லையா? இதில் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது பத்மநாபன். இப்படி சொல்லிதான் இந்திய திணிச்சாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் நீங்க ஒரு நீண்ட பட்டியல் கொடுத்தீங்க இல்லையா? இதுல மொழிகளோட அழிவுக்கு காரணமே இந்த இந்தி திணிப்பு தான். அதாவது இந்தி வந்து கத்துக்கிறணும், இந்தி கத்துக்கிட்டாதான் நீங்க வந்து பிற மாநிலங்களுக்கு வேலைக்கு போறது, வேலை வாய்ப்புகள் மற்ற உயர் படிப்புகள் எல்லாம் வந்து உதவும் சொல்லியே, அதாவது நீங்க சொன்ன மாதிரி 1965 தொடங்கி பல மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தி திணிப்பை வந்து ரொம்ப தீவிரமா பண்ணதுனாலதான் இன்னைக்கு வந்து பல மாநிலங்கள்ல அவங்க தாய்மொழியே இல்லை, தாய்மொழியை மறந்துட்டு முழுக்க இந்தியவே பேசுறாங்க. இப்ப மகாராஷ்டிராவில எடுத்துட்டீங்கன்னா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்தி வியாபித்து இருக்குது. அங்க இருக்கிற தொலைக்காட்சிகள் எல்லாம் பெரும்பாலான தொலைக்காட்சிகள் வந்து இந்தியில தான் இது பண்ணி, மராத்தி மொழி வந்து ரொம்ப குறைவா தான் இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட அண்மையில வந்துச்சு. அண்மையில வந்து மாநில முதலமைச்சர், இதே பாஜக ஆளக்கூடிய மாநிலம் தான், அதே பாஜக சேர்ந்த முதலமைச்சர் தான் என்ன சொல்றாரு, அந்த அலுவலக மொழியை வந்து மராட்டியில இருக்கணும், ஹிந்தி இது பண்ண வேணாம் அப்படின்னு. அவங்களே வந்து இந்தி திணிப்பை வந்து இது பண்றாங்க. இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பாஜகவினருக்கு பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை இந்தி கட்டாயம்னு சொல்லிக்கிறாங்க. அதே ஒரு கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் வந்து அங்க மகாராஷ்டிரத்துல வந்து அலுவல் மொழியா வந்து ஹிந்தி இருக்கிறாரு. அதாவது இந்த இரட்டை வேடம்ங்கிறது சரியா, இதைத்தான் எடுத்துக்கலாமா அப்படிங்கறது தோணுது. சந்தேகமே வேணாம். இதுதான், அதனாலதான் நீங்க குறிப்பிட்டது மாதிரி நான் வந்து பட்டியலிட்ட மாதிரி இவ்வளவு மொழிகளை வந்து நீங்க அழித்து ஒழித்தீர்கள், இந்தியை திணித்தீர்கள். தற்போது தென் மாநிலங்கள் தான் ஓரளவிற்காவது இந்த இந்தி திணிப்பில் உயிர்ப்போடு வந்து போராடி கொண்டிருக்கிறது. அந்த தென் மாநிலங்களிலும் குறிப்பா தமிழ்நாடு தான் மிக மிக கடுமையான வலுவான நிலையான எதிர்ப்பை வந்து நம்ம செயல்படுத்தி வருவதை பார்க்கிறோம். அப்ப இப்படியான ஒரு போக்கு இருக்கு இல்லையா? அதாவது இந்த
அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி அரசு பள்ளிகளை மேம்படுத்த இந்த PMSree அப்படின்ற திட்டம் தான் பிரதமரோட அரசு கொண்டு வந்து அந்த PMSree திட்டத்துல தான் தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் வளர்ச்சிக்காக ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் SSA மத்திய அரசு நிதி வழங்கி வருகிறது. மத்திய அரசின் திட்டங்களை மேம்படுத்த மாட்டோம், ஆனால் திட்டத்திற்கான நிதி மட்டும் திமுக அரசு கேட்கிறது அப்படின்னு ஒரு வாதத்தை மத்திய அரசு முன்வைக்கிறது. பத்மநாபன், நம்ம இது இது எவ்வளவு குழந்தைத்தனமா இருக்கு. நீங்க கல்வி என்பது பொது பட்டியலில் இருக்கு, மாநில பட்டியலிலும் மத்திய அரசு பட்டியலிலும் இருக்கக்கூடியது, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கல்வி. அப்போ என்னுடைய மாநிலத்திற்கு எது தேவையோ அதை தான் நான் கடந்த 80 ஆண்டுகளாக இங்க வந்து நான் வந்து செயல்படுத்திட்டு வரேன். அதனால எந்த பாதிப்பும் இல்லை. தமிழின் ஆகச்சிறந்த, இந்தியாவின் ஆகச்சிறந்த, உலகின் ஆகச்சிறந்த எல்லாமே தாய்மொழி தமிழில் படித்து பல உயரங்களை அடைந்திருக்கிறார்கள். அது வந்து பெரிய இங்க நிறைய பதிவுகள் உள்ளன. அப்போ நீங்க இந்திய ஏன் திணிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா பத்மநாபன்? அது இல்லாம நீங்க வந்து மத்திய அரசு திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்க வந்து நிதி கொடுக்க முடியும்ன்றது, நீங்க ஏன் எங்கள் நிதி கொடுக்கறதுன்ற ஒரு கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை பத்மநாபன். இந்திய அரசுகளின் கூட்டமைப்பு தான், ஓகேங்களா? இந்தியா ஒன்றிய அரசுகளின் கூட்டணி தான், கூட்டாட்சி நடக்குதுங்க. எங்களை போன்ற எல்லா மாநிலங்களும் தரக்கூடிய வருவாய் வைத்துக் கொண்டுதான் நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப நீங்க திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிதி தர மாட்டேன்னா என்ன இது? இது என்னது? இது எப்படி இதை ஏற்றுக்கொள்கிறது? வரி கொடுக்க மாட்டோம், நாங்க வரி கொடுக்க மாட்டோம்னு சொன்னா இவங்க ஏத்துக்குவாங்களா? இப்ப நம்ம இது வந்து இந்தியாவில வந்து பெரும் வரி வருவாயை கொடுக்கிற மாநிலங்கள்ல ஒரு 4-5 மாநிலங்கள் தமிழ்நாடு ஒண்ணு. GST மூலமா பெரும் இரண்டாவது மாநிலம் மகாராஷ்டிரா அடுத்தபடி தமிழ்நாடு தான் அதிக வருவாயை பகிர்கிறது. மத்திய அமைச்சர், முக்கியமான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்றாரு, மாநிலங்கள் வரி செலுத்துவதற்கு ஏற்ப மத்திய அரசிடமிருந்து நிதி கேட்பது என்பது அற்ப சிந்தனைன்றாரு. எது? நம்ம வரியை வந்து நம்ம நிறைய கொடுக்குறோம், அதுல எங்களுக்கு கொஞ்சமாவது சொற்பமாக கொடுங்கயான்னு கேட்கறது வந்து அற்ப சிந்தனை அப்படின்னு மத்திய அமைச்சர் வந்து பதிவு செய்யறாரு. இதுல இன்னொரு விஷயம், பிரதமர் மோடி வந்து குஜராத் மாநிலத்தோட முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு கருத்தை பதிவு செய்தார். இதே மாதிரி வந்து மத்திய அரசு கிட்ட வந்து நிதி கேட்கறாங்க, அப்ப வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நிதி கொடுக்குறாங்க. இதே பிரதமர் மோடி அப்போதைய குஜராத் முதலமைச்சரா இருக்கிற போது, நான் எங்ககிட்ட வந்து பெரிய அளவுக்கு வரி வாங்கிக்கிட்டு எங்கிட்ட சொற்பமான தொகையை மட்டும்தான் கொடுக்குறீங்க, ரிட்டர்ன் பண்றீங்க, நான் என்ன குஜராத்திகள் என்ன பிச்சைக்காரர்களா அப்படின்னு கேட்ட பிரதமர் மோடி தான் இன்னைக்கு பிரதமர் என்ன சொல்றாரு, வரி கொடுக்கறதுக்கு, அதாவது அந்த அமைச்சர் சொன்னாலும் அது பிரதமரோட கருத்து தான் இல்லையா? ஒரு ஆட்சியின் தலைமைக்கு கீழே யாரு இருந்தாலும் அவங்க சொல்றக்கூடிய அனைத்து கருத்துக்களும் பொறுப்புடையவர் வந்து அந்த தலைமை தான். இப்ப இந்த ஆட்சிங்கிற தலைமையில என்ன பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி தான். அவருதான் இந்த கருத்தை வந்து என்ன சொல்றாரு, இன்னைக்கு வந்து கொடுக்கும் வரிக்கு ஏற்ப வந்து பணம் கேட்கறது, நிதி கேட்கறதுங்கிறது ஒரு அற்ப சிந்தனை அப்படின்னு அன்னைக்கு அப்ப அதே பிரதமர் மோடி அன்னைக்கு முதலமைச்சர் இருந்த போது சொன்ன கருத்து தானே இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் சொல்றாங்க. அப்ப இதுலயுமே இரட்டை வேடம் போறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, இந்தி இங்க யாரும் வேணாம்னு சொல்லல. இதே இங்க தமிழ்நாட்டுல இருக்க இந்தி பிரச்சார சபா வந்து ஒரு 3 மாநிலங்களுக்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு தரவுகளை வெளியிட்டாங்க. அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக இந்தி பயிலும் மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு. அதாவது இந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இருக்குது, சென்னையில முக்கியமா இருக்குது. இவங்க மூலமா இந்தி படிக்கிறது வந்து தமிழ்நாட்டுலதான் அதிகம் இந்தியாவிலேயே அப்படின்னு. இங்க யாரும் இந்தி வேணாம்னு சொல்லல, இந்திய திணிக்க வேணாம்னு தான் சொல்றோம். நீங்க இந்தி படிச்சாலும் இதை பண்ணுவீங்க, இந்திய வந்து நீங்க இது பண்ணாதான் இது பண்ணுவேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இதுதான் பெரிய வந்து ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்றது. யாருமே இந்தி வேணாம்னு சொல்ல. இப்ப வந்து இங்க இருக்கிற மும்மொழி கொள்கை, இந்த மத்திய அரசு பள்ளிகள்லாம் இருக்குது, CBSE பள்ளிகள் இருக்குது, அது போக வந்து மற்ற பள்ளிகள்லாம் இருக்குது. அது எல்லா பள்ளிகள்லயும் பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை தான் இருக்குது. அங்க வந்து இந்தி படிக்கதான் செய்யறாங்க. அதனால இங்க யாரும் வந்து இந்தி வேணாம், கூடுதலா ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கு யாரும் விரும்பாமனா இல்லை. ஆனா கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு நம்ம முதுகுல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி பண்ற விஷயங்களை தான் இங்க நம்ம எதிர்க்கிறோம். அதை புரியாமலே இவங்க வந்து என்ன சொல்றாங்க, இவங்க நடத்துற ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை இல்லையா, இவங்க நடத்துற ஸ்கூல்ல மும்மொழி கொள்கையா, சாமானிய மக்கள் வந்து மட்டும் ஹிந்தி படிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்றாங்க. இங்க இந்தி பிரச்சாரம் கிட்டத்தட்ட இலவசமா தான் நடத்துறாங்க இந்தியா. அங்க போய் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க அங்க போயிட்டு படிக்க வேண்டியதானே.
பள்ளிகள்ல திணிச்சுதான் படிக்க வைக்கணும். விருப்பம் இருக்கவங்க போயிட்டு படிக்க வேண்டியதான். ஒருத்தனுக்கு வந்து ஹிந்தி படிக்கணும் விருப்பப்படுவாங்க, படிப்பாங்க. பிரெஞ்சு படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க, அங்க போயிட்டு படிப்பாங்க. ஜெர்மன் படிக்கணும்னு அப்ப இவங்க மும்மொழி கொள்கை நீங்க வந்து படிச்சேதான் ஆகணும், 3 மொழிகள் படிக்கணும் அப்படின்னு. சரி, 3 மொழிகள் படிக்கிறோம், ஹிந்தி வேணாம் எங்களுக்கு, பிரெஞ்சு கொடுங்க, ஜெர்மன் கொடுங்கன்னு யாராவது கேட்டுக்கிட்டு அது ஒத்துக்குவாங்க மத்திய அரசு? இது என்ன? இது இந்திய மொழி, இந்திய அது வந்து இந்தி மொழியாக இருக்கணுமா? நீங்க சொல்ற தொடர்போட கருத்து எப்படி பார்க்கலாம்னா, அலுவல் மொழியாக, அதாவது 22 பட்டியல் மொழிகள், இங்க 22 மொழிகள் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக, அரசு அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக பட்டியல் இருக்கு இல்லையா? அப்போ குறைந்தபட்சம் 22 மொழிகளையாவது நீங்க வந்து முதன்மைப்படுத்துங்கள். நீங்க எல்லா மொழியும் பின்னுக்கு தள்ளி விட்டு ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும், ஹிந்தி படிச்சா கல்லூரி கிடைக்கும், ஹிந்தி படிச்சா உலகம் முழுக்க போலான்ற ஒரு போலியான பிம்பம் இருக்கு இல்லையா? இதைதான் நம்ம எதிர்க்கிறோம். இன்னொன்று, நீங்க மாநில அரசு, தமிழ்நாடு அரசு இந்த மும்மொழி கொள்கையை கடுமையாக எதிர்த்து வருவதாக கூறுகின்றது. நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தன்னுடைய கடுமையான கண்டனங்களை, எதிர்ப்புகளை அறிக்கையின் வாயிலாகவும் செய்தியாளர் சந்திப்பிலும் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருவதை நம்ம பார்க்கிறோம். திமுக அரசு, நம்முடைய தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையிலான தமிழ்நாடு அரசு கூட இப்போ இந்த 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 அதாவது நிதி தராமை தொடர்பாக அல்லது இந்தி திணிப்பு தொடர்பாக மத்திய அரசுக்கு எதிராக போராட்டங்கள் கூட நாங்கள் நடத்த போவதா ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறாங்க. பத்மநாபன், இங்கு சாமானியன் இருக்கக்கூடிய கேள்வி இதுதான். நீங்க குறிப்பிட்டது மாதிரி உலகின் எந்த மொழியை வேண்டுமானாலும் யார் வேண்டுமென்றாலும் கற்றுக்கொள்ளலாம். இதற்கு யாரும் எதிர்க்கவில்லை. ஆனால் நீங்கள் சட்டம் போட்டு திணிப்பதை மட்டும்தான் நம்ம எதிர்க்கிறோம். அப்போ இப்படியான போக்கு இருக்கு இல்லையா? இப்போ அவர்கள் உறுதியா இருக்காங்க. அவர்கள் நீங்க ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் நீதியை விடுவிப்போம் அப்படின்றதுல உறுதியா இருக்கு மத்திய அரசு. நீங்க கடந்த நாடாளுமன்றத்தோட இதை நம்ம தொடர்படுத்தி பார்க்கணும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் பெற்ற இடங்கள், எதிர்கட்சி இடங்கள் பெற்ற அற்ப சொற்பம் தான். அப்போ ஒரு உறுதியான எதிர்கட்சியாக இல்லாததுனால்தான் இவர்கள் ஆட்டம் போடுகிறார்கள். மத்திய அரசு தான் தோணித்தனமாக செயல்படுகிறது அப்படின்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் முந்தைய அரசில் வைக்கப்பட்டது. ஆனா இப்ப பிரதான பலம் வாய்ந்த ஒரு எதிர்கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுதும் 40 எம்பிகள் திமுகவிடம் இருக்கிறது. பத்மநாபன், எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்பது ஒரு பத்திரிகையாளராக, மீண்டும் மீண்டும் நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதனால், போராட்டம் நடத்துவதனால், எதிர்ப்புகளை எழுத்து மூலமாக, பேச்சு மூலமாக வெளிப்படுத்துவதனால் என்ன பயன்? இதற்காக தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தார்களா? அப்போ இங்கதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்படி ஒரு காலகட்டம், இப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தை தமிழக அரசு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ நீங்க மீண்டும் இதில் வந்து அதிமுக கேட்கலையா, பாஜக கேட்கலையா, அந்த கட்சி கேட்கலையா, இந்த கட்சி கேட்கலையா, நாங்க வந்து அறிக்கை வெளியிட்டோம், முதலமைச்சர் எக்ஸ்தல கண்டனங்களை பதிவு செய்கிறார், நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம் என்பதெல்லாம் எதிர்கட்சி வரிசையில் இருக்கும் பொழுது நீங்கள் செய்தீர்கள். அப்படித்தான் செய்ய முடியும். ஆனால் மக்கள் உங்களை இதற்காக தேர்ந்தெடுக்கவில்லை. உறுதியாக இதைவிட இந்த சம்பிரதாய சடங்குகளுக்கு மேலாக உங்களுடைய எதிர்ப்புகளை நீங்கள் காட்ட வேண்டும். 40 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை தான் மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். பத்மநாபன், நான் மீண்டுமே சொல்றேன், தமிழ்நாட்டில் மிகச்சிறிய ஒரு உதாரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜல்லிக்கட்டு போராட்டம். இங்கு மக்கள் போராட்டத்துக்கு எப்படியாப்பட்ட அரசும் தலை சாய்த்துதான் ஆக வேண்டும். அப்போ இந்த மும்மொழி கொள்கை மத்திய அரசு திணிக்கிறது என்ற இடத்தில் தமிழகம் முழுமையாக இதை எதிர்க்கின்ற நிலையில் இது வந்து ஒரு மக்கள் போராட்டமாக அரசாங்கங்கள் தன்னுடைய கருத்து வேறுபாடுகளை கலந்து எல்லாம் ஒரே கட்சியில் ஒரே குடையின் கீழ் வந்து அணி சேர வேண்டும். அப்போ தமிழகம் முழுமையும் இதை எதிர்த்தால் மத்திய அரசாங்கம் வேறு வழியே கிடையாது. இங்க மக்கள் ஏற்காத, மக்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு திட்டத்தையும் யாராலும் கொண்டு வர முடியாது. பத்மநாபன், அந்த உறுதி நிலைப்பாடை தமிழக அரசாங்கம் தான் எடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருவதற்கு தமிழக மக்கள் தயாராக தான் இருக்கிறார்கள் என்பதுதான் கள நிலவரம். பத்மநாபன், உண்மைதான். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோட வந்து விவாதிக்கலாம். நன்றி. நன்றி பத்மநாபன், வணக்கம்.